இன்றைக்கி வெஜ் ரோல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து 250 கிராம் அளவு மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு வெண்ணெய் போட்டுக்கோங்க. வெண்ணெய் போட்டுக்கிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சு எடுத்துக்கிட்ட பிறகு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சின்னதாக பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கோஸ் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது எல்லாம் நல்லா இப்போ வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினோன்னே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போயிடும், மிளகாத்தூள் வாசனை போனால் ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரோல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் வந்து மைதா மாவு 2 போட்டு நல்லா தண்ணியில் கலக்கி வச்சுருக்கேன். இப்போ மாவு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் இந்த ஸ்டஃப்பை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடிச்சுக்க, அப்புறம் சைடில் ஃபஸ்ட்டு இந்த சைடில் மடிச்சுக்கிட்டு நம்ம அதை கலக்கி வச்சுருக்க மாவு இப்போ கொஞ்சம் தடவிக்குங்க. அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராது, நல்லா பிடிச்சிக்கும். இந்த மாதிரி மெத்தட்லேயே நீங்கள் செய்யுங்க. நான் சொன்ன அளவில் கண்டிப்பாக நல்லா வரும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதே மாதிரி மாவெல்லாம் சைடில் தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு சோயா சாஸு, டொமேட்டோ சாஸ் வேணான்னா ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதுக்கப்புறம் நம்ம இந்த மாவு கார்ன்ஃப்ளவரும் மைதா மாவு கலக்கி வச்சுருக்கோம். அதில் ஒரு வாட்டி நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் ஒரு வாட்டி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா டிப் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானவுடனே ஒன்று ஒன்றா போடுங்க. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா இருக்குது. நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும். அப்போ தான் நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியாக வீட்டிலே செஞ்சு தரலாம். பாருங்கள், இப்போது வெஜ் ரோல் தயார். சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும்.